ஹலோ buddies, வெல்கம் டு டீம் ஹைக்கா. என் பேர் தான் வினு. என்னோட ஃபுல் நேம் எவ்வளோதான் வினு. ஓகே, ஷார்ட்டா. சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க ஹவு டு டூ பேக் ஃப்ளிப், ஹவு டு லேர்ன் பேக் ஃப்ளிப். நீங்கள் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த 5 ஸ்டெப்ஸை பண்ணால் போதும் பேக் ஃப்ளிப் பண்ணலாம், 5 நிமிஷத்தில் பேக் ஃப்ளிப் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பேக் ஃப்ளிப் ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. சில பேர் பேக் ஃப்ளிப் பண்ணி இருந்திருப்பீங்க. அப்படி பண்ணவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சில பேர் பார்த்துட்டு பேக் ஃப்ளிப் பண்ணுறதுக்கு பயந்துட்டு ஃப்ளிப் பண்ணாமையும் விட்டு இருந்திருப்பீங்க. பேக் ஃப்ளிப் கற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி பேக் ஃப்ளிப் தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, அது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பேக் ஃப்ளிப் தெரிஞ்சிருந்தா அந்த பேக் ஃப்ளிப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. சில பேர் பேக் ஃப்ளிப் இந்த ஹைட்டில் பண்ணுவாங்க, அதுவும் பேக் ஃப்ளிப் தான். அது இது இந்த ஹைட்டில் பண்ணியாச்சுன்னா அந்த பேக் ஃப்ளிப்போட லுக் வேற மாதிரி இருக்கும். சரி, நான் வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளால போகலாம். பேக் ஃப்ளிப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, பேசிக்ஸ் பண்ணும்போது பேசிக்ஸை தப்பா பண்றது. அங்க அவங்க ஸ்டெப் சொல்லி தரும்போது ஸ்டெப்ல அவங்க சொல்லி தர பேசிக்ஸ் ஒன்னா இருக்கும், நீங்க இங்க பண்ற பேசிக் ஒன்னா இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் பேக் ஃபிளிப்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான மெயின் பேசிக்ஸ் என்னன்னா டக் ஜம்ப். நிறைய பேர் டக் ஜம்ப் எப்படி பண்ணுவாங்கன்னா, நின்றுட்டு சும்மா, இது அவங்களோட டக் ஜம்பா இருக்கு. நீங்க இப்படி டக் ஜம்ப் பண்ணியாச்சுன்னா இதே டக் ஜம்ப் வந்துட்டு உங்களால பேக் ஃபிளிப் பண்ணவே முடியாது. டக் ஜம்ப் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு காமிச்சாரேன். மெயினா டக் ஜம்ப் பண்ணும்போது கை தலைக்கு மேல தூக்கிட்டு தான் டக் ஜம்ப் பண்ணணும். ஆனா இங்க இருந்தனால அந்த அளவு ஹைட்டுக்கெல்லாம் டக் ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா மேல ஃபேன் சுத்திட்டு இருக்கு. ஓகே, சரி, டக் ஜம்ப் எப்படி பண்றதுன்னு காமிச்சாரேன். புரியுதா? டக் பண்ணும்போது கால் வந்து நெஞ்சோட தொடும். உங்களுக்கு பேசிக்ஸ் எப்படி கரெக்டா பண்றதை பத்தி இந்த வீடியோல நான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ லெந்தா போகும், யாருமே பார்க்க மாட்டீங்க. சரி, உங்களுக்கு பேக் ஃபிளிப்போட பேசிக்ஸ் எப்படி கரெக்டாக பண்ணுறதுங்கிற வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ அப்புறமா போடலாம். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, நீங்கள் ஃப்ளிப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் இமேஜினேஷன்னா நீங்கள் எப்படி ஃப்ளிப் பண்ண போகிறீங்க அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாவே போதும். வீடியோ பார்த்து யோசிச்சுட்டு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளிப் வந்துடும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுறது. அது எப்படின்னா, நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை பார்த்தா தெரியும், மெயினாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் என்னன்னா சும்மா ஓடிட்டு கையை சுத்திட்டே இருப்பாங்க. அது என்னதுன்னா, அது சும்மா சுத்துறது இல்லை, அவங்க இமேஜினேஷன் பண்றது. இமேஜினேஷன் பண்ணி வரும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கில் பர்ஃபெக்ட் ஆகிரும். ஸோ அதனால ஃப்ளிப்பிங்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இமேஜினேஷன். இங்கே இமேஜினேஷன் பண்ணாதான் ஃப்ளிப்பு பர்ஃபெக்ட் ஆகிரும். தேர்ட் என்னன்னா ஃபிட்னஸ். உங்களுக்கு ஃப்ளிப்பிங் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக பேசிக்கான ஃபிட்னஸ் வேணும். அதுக்கப்புறம் பாடி வெயிட், உங்களோட ஓவரால் ஃபிட்னஸ், உங்களோட பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை. நீங்கள் 1 மாதம் கிரவுண்டுக்கு போயிட்டு ரன்னிங் பண்ணிட்டு ஜம்பிங் ஒர்க் அவுட் பண்ணாவே உங்களால் ஈஸியாக அந்த ஃபிட்னஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி ஃப்ளிப்பிங்க்கு எதெல்லாம் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் ஃப்ளிப்பிங் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேவா? ஃபோர்த் என்னன்னா பயம். பேசிக்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க, ஆனா ஃபிளிப் பண்றதுக்கு அந்த இடத்துல போய் நிக்கும்போது பயம் இருக்கும். இந்த பயம் போறதுக்கான ஒரே வழி, மேல சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு பயம் இல்லாம ஃபிளிப் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது பேக் ஃபிளிப்புங்கிறது இல்லை, ஃப்ரண்ட் சைடு ட்விஸ்ட், நீங்க எந்த ஃபிளிப் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருந்தாலும் பேசிக்ஸ் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க ஃபிளிப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால கண்டிப்பா அந்த பயம் இல்லாம உங்களால ஃபிளிப் பண்ண முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் இழுத்துட்டு போறதுக்கு விருப்பப்படலை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஃபிளிப்பிங்கோட டுட்டோரியல் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய், see you.